என்ற தலைப்பிலே கூட ஒன்றியோவான் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate on the topic the children of God from 1 John 3. ஒன்றியோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 John 3:1 says like this. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is telling that, see what kind of love that Father has given to us that we should be called children of God. உண்மையிலே இந்த ஒரு சாதாரண மனிதர்களாகிய நம்மை பார்த்து இந்த உலகத்திலே புல்லை போல பூத்து அழிந்து போகிற இந்த மனிதனை பார்த்து தேவன் அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைப்பது ஒரு பெரிய பாக்கியமான காரியம்தான். It is a great privilege that the God is calling us the children of God. We are so ordinary. நாம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஜனங்களை கர்த்தர் யாரெல்லாம் அவரால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Today we are going to see who are all being called as children of God who are living in the New Testament period. நாம் இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாருமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். All of us are created by God. ஆனாலும் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதில்லை. But all of us are not being called as children of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது. Romans 9:18 says 9:8 சொல்லுகிறது. அது எப்படி எனில் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This means that it is not the children of the flesh who are the children of God. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற 750 கோடி ஜனங்களும் இதற்கு முன்பாக பிறந்தவர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் எல்லாருமே தேவனால் பிறந்தவர்கள். ஆனால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படவில்லை. All those who are in the world are created by God but are not called as children of God. ஒரு நாளிலே நிக்கோதேமு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் கற்பத்திலே 2வது தரம் பிறக்க முடியுமோ என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொன்னார். In John chapter 3, when Nicodemus asked Jesus how I can be born again from the womb of my mother, Jesus replied that which is born of the flesh is flesh, and that which is born of the spirit is spirit. அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அவருக்கு சொன்னார். That is why Jesus replied that any man who is not born again cannot enter into the kingdom of God. யாருக்காக தேவன் தம்முடைய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக. For whom God has prepared his kingdom, he has prepared it for his own children. யாரை தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். If we ask who are called as children of God, John 1:12 says, but to all who did receive him, who believed in his name, he gave the right to become children of God. இது ஒரு மாம்சத்தின்படியான ஒரு அனுபவம் இல்ல, இது ஒரு ஆவிக்குரிய அனுபவமாக இருக்கிறது. This is not a fleshly experience, but it is an in-spirit experience. அதனால் தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. That is why Romans 8:16 says like this. 8:16 நான் வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
It says the Spirit Himself bears witness with our spirit that we are children of God. நாம் ஆவினாலே பிறந்திருக்கிறபடினாலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டபடினாலே நமக்கு ஒரு சாட்சி உண்டு. அது கர்த்தருடைய ஆவியானவரே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். Since we have accepted Christ by believing in His name, the Holy Spirit Himself testifies about us that we are children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே ரோமர் 8:14 சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Since we are the children of God, Romans 8:14 says, for all who are led by the Spirit of God are sons of God. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆவியானவரே நடத்துகிறார். The Holy Spirit Himself, or the Spirit of God Himself, leads His own children. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே தேவனுடைய பிள்ளை என்று சாட்சியை கொடுக்கிறார். Each and every day, the Spirit of God testifies that you and me are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறதுனாலே தேவனுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவோம் என்கிறதை கூட இந்த ஆவியானவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். This Spirit confirms that since we are the children of God, we will inherit His own inheritance. நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்போது அநேக பாடுகளை கஷ்டங்களை சகித்தாலும் கூட இந்த வசனம் சொல்கிறது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When we are living in this world, even we bear so many trials and tribulations, it is saying that we are His own children. இது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பெரிய பாக்கியமா இருக்கிறது. It is a great privilege that we are being called as children of God. இயேசு நம்மை தம்முடைய பிள்ளைகளாக சுவீகரித்துக் கொள்ளும்படியாக தம்மை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்த அந்த அன்பின் நிமித்தம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். Because of the love that Jesus Christ has shown by giving Himself in the cross, we are being called as the children of God. இரண்டாவதாக நாம் யார் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதில்லை என்பதை குறித்து பார்க்க போகிறோம். Secondly, we are going to see that who are not being called as children of God. அந்த 1 யோவான் 3:10 நீங்க வாசித்து பார்க்கும்போது, if you read 1 John 3:10, அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும், நீதி செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says like this, by this it is evident who are children of God and who are the children of devil. Whoever does not practice righteousness is not of God, nor is the one who does not love his brother. இதனாலே நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தேவனுடைய பிள்ளைகள் யார் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்பதை இதனாலே அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியை செய்யாமலும் தன் சகோதரனை மேல் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture says this, by this it is evident, and it follows like this, whoever does not practice righteousness and who does not love his brother does not belong to God. இந்த 12வது வசனம் சொல்கிறது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John 3:12 advises us we should not be like Cain, who was of the evil one and murdered his brother. காயின் பிறந்தபோது ஏவாள் சொன்னால், கர்த்தராலே நான் ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொன்னான். When Cain was born, Eve told that by God I have born this child. காயினுக்கு ஆபேல் இறந்த பின்பு ஆதாம் ஏவாளுக்கு இன்னொரு குமாரன் பெற்றான், சேத் என்ற ஒரு குமாரனை பெற்ற போது ஏவாள் சொன்னால், தேவனாலே நான் உன் குமாரனை பெற்றேன் என்று சொன்னார். When Eve has given birth to Seth after Abel, she is told that by God I have born this child. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற யாரா இருந்தாலும் பிசாசினால் உண்டானவர்கள் என்று பிசாசினால் உண்டானவர்கள் அல்ல. Whoever born in this world were not created by the devil. பிசாசுக்கு அப்படி ஒரு சிருஷ்டிப்பின் அதிகாரம் ஒன்றும் பிசாசுக்கு கிடையாது.
The devil is not having a creational authority in him. இந்த உலகத்தில் இருக்க எந்த மனிதனையும் பிசாசு சிருஷ்டித்ததும் கிடையாது. None of the man in this world were created by devil. நீங்க அந்த இதுல பார்ப்பீர்களானால் நாலாம் புஸ்தகத்திலே அல்லது எஸ்ரா புஸ்தகங்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்னாருக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லியும், ஆதியாகமத்திலே 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது இவனை பெற்றான் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பெற்ற இவர்களுக்கு பிறந்தவர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். In the book of Genesis and the book of Ezra, we can see the genealogies that who are the descendants of those. அதனால யாருமே பிறக்கும்போது ஒரு பிசாசின் பிள்ளையாக பிசாசு யாரையும் பெற்றெடுத்ததாக நாம் வேதத்திலே பார்க்க முடியாது. We cannot see in the scriptures that devil has given birth to any man. ஆனால் ஒரு காரியம், அந்த ஏன் இப்படி இந்த வேதம் அந்த யார் தேவனுடைய பிள்ளைகள் யார் பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்லி இதிலே வேறு பிரித்திருக்கிறதை காண முடிகிறது. But we are seeing there is a clear definition between the children of God and the children of devil. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் தேவனால் உண்டாயிராமல் பிசாசினால் உண்டாயிருக்கான். 8ஆம் வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John 3:8 says, whoever makes a practice of sinning is of the devil, for the devil has been sinning from the beginning. ஒரு மனிதன் எப்பொழுது பாவம் செய்கிறானோ அப்போ அவன் பிசாசுடைய பிள்ளையாக மாறுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing here, whenever a man is practicing sinning, he is being converted into the child of the devil. அந்த பாருங்க, நீங்க அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பவும் பாவம் அவனுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கிறதோ அப்பொழுது அவன் அந்த பாவத்தின் கிரியைகளினாலே அவன் பிசாசின் கிரியைகளை நிறைவேற்றுவதாக பிசாசின் பிள்ளையாக மாறுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing whenever the sin enters a person and when he practices in that sinning, we are seeing that he has been converted into a child of devil. உலகத்திலே ஒரு மனிதனையும் பிசாசு பெற்றெடுத்ததாக சொல்லவில்லை. ஆனால் வேதம் ஒரே ஒரு இடத்திலே சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, the scripture doesn't tell that none of the humans were born by the devil, but John 8:44 says like this, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளை செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவன் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It goes like this, you are of your father the devil, and your will is to do your father's desires. He was murdered from the beginning and does not stand in the truth, because there is no truth in him. When he lies, he speaks out of his own character, for he is a liar and the father of lies. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells that he is a liar and the father of lies. அந்த பொய்க்கு ஒரு தகப்பன் உண்டு. அந்த தகப்பன் தான் பிசாசானவன். There is a father for the lies. That father is the devil. அந்த பொய் தான் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளாக அந்த பிசாசுடைய பிள்ளை நமக்குள்ளாக இறங்கி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது நம் வாழ்க்கையும் கேட்டதிட்ட அந்த பிசாசுடைய கிரியைகளுக்குள்ளாக முழுவதுமாய் சென்று விடுவதை பார்க்க முடிகிறது. When that substance, that lie enters into our life, it transforms us into his nature, and we are getting converted into his own nature. காரணம் அவன் ஆதி முதல் அவன் பொய்யனாக இருந்து கொண்டிருக்கிறான். Because he is a liar from the beginning. அவனுடைய அந்த பிள்ளையை நமக்குள்ளாக அவன் வைத்து விடுகிறான். எப்படி ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாய் பிறக்கிறானோ அதே போல அந்த பொய்யனுக்கு பிள்ளைகளாக பிறக்கும்படியாய் செய்து விடுகிறான்.
That is why he makes us to be transformed into his own child. அப்பொழுது அப்படி அந்த அந்த முதலாவது அவனுடைய விதையை நம்முடைய இதயத்துக்குள்ளே வைத்து விடுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing first he keeps his seed in our heart. அப்பொழுது அந்த இதனால் நிறைந்தப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:10 அப்போஸ்தலன் பவுல் ஒருவனை பார்த்து சொல்கிறார், அவனை பார்த்து எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்த பிசாசின் மகனே என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்க முடிகிறது. In Acts 13:10 we are seeing the scripture calls a person who is filled with the substance of the devil as this, oh full of all deceit and all fraud, you son of the devil. அப்போ மனிதனுக்குள்ளாக இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் இருக்கும்போது அவனை பிசாசின் பிள்ளை என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள். When the nature of the devil is inside of a person, those people are called as the children of the devil. சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 70வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது இயேசு யூதாசை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று சொன்னார் ஆண்டவர். If we read John 6:70, Jesus says something about the Judas like this, did I not choose you the 12 and one of you is a devil. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த பிசாசின் கிரியைகள் நிரம்ப ஆரம்பித்த போது அவன் ஒரு பிசாசின் பிள்ளையாகவே செயல்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. When the substance of the devil comes into a person, he behaves like a child of devil. ஆனால் பாருங்க, எவ்வளவு 2000 பிசாசு பிடித்த ஒரு லேகியோன் இயேசுவிடத்தில் வந்தான். But a person with 2000 legions of devil came to Jesus. ஆனா இயேசுவிடத்தில் வந்தபோது அது 2000 இல்ல எத்தனை ஆயிரம் பிசாசுகள் நிறைந்த ஒரு மனிதா இருந்தாலும் அவன் இயேசுவிடத்தில் வரும்போது அவனை தேவனுடைய பிள்ளையாக அவர் மாற்ற முடியும். Not even 2000 of many thousands of demons are there in a person. If he comes to Jesus, he can transform him into a child of God. நாம் கடந்த பைபிள் ஸ்டடியிலே பிசாசையும் அதனுடைய கிரியைகளையும் குறித்து ஏராளமான காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். In the Bible study, we have learned a lot of things about the works of the devil and his nature. எவ்வளவு பிசாசுடைய கிரியைகள், எவ்வளவு பிசாசுடைய வல்லமைகள், பிசாசினால் பிடிபட்டு அவ்வளவு லேகியோனை போல தன் சுய நினைவு இழந்தவனாக இருக்கிற ஒரு மனிதன் கூட இயேசுவிடத்தில் வந்தால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If that person who is filled with the demons, many legions of demons, if he comes to Jesus, the scripture in John 3:8 says that the Son of God has manifested that he might destroy the works of the devil. அதனால்தான் இன்றைக்கும் லட்சமாய் மக்கள் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். That is why millions and millions of people are delivered from the clutches of the devil and transformed into the likeness of his own son, Jesus Christ. பிசாசு தன்னுடைய கிரியைகளை செலுத்தி அநேகரை அடிமைப்படுத்தி பிசாசின் பிள்ளைகளாக ஆக்குவதற்கு இந்த உலகத்திலே ஓடி திரிந்து அலைந்தாலும் அவனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரனுக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையினாலே இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்களை பிசாசின் பிடியிலிருந்து மீட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Even if the devil is roaming here and there to keep all the people under bondage, but the Son of God is having the power to deliver them and transform them into the nature of his own image. Praise God, hallelujah. Hallelujah. மூன்றாவதாக தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை என்ற பகுதியை பார்க்க போகிறோம். Thirdly, we are going to see what is the hope for the children of God. இந்த 2வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிற வேணுமெனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
The scripture tells in 1 John 3:2 and 3 like this, Beloved, now we are the children of God, and it has not yet been revealed what we shall be. But we know that when he is revealed, we shall be like him, for we shall see him as he is. And everyone who has this hope in him purifies himself just as he is pure. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It tells, and everyone who has this hope in him. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells, now we are the children of God, and it has not yet been revealed what we shall be. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி என்ன ஸ்தானத்திலே என்ன பொசிஷன்ல நாம் இருப்போம் என்பதை இன்னும் வெளிப்படவில்லை என்று சொல்லி யோவான் சொல்லி இருக்கிறார். John is telling that now we are the children of God, but it has not yet been revealed that in what position we shall be. காரணம், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. Because the scripture says in Revelation 22, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறது. Verse 12 goes like this, and behold, I am coming quickly, and my reward is with me to give to everyone according to his work. நாம் எப்படி என்னென்ன கிரியைகள் எல்லாம் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்து கொண்டு வருகிறோமோ, நம்முடைய கடைசி வரைக்கும் எவ்வளவு கர்த்தருக்காய் கிரியை செய்திருக்கிறோமோ அதற்கேற்ற பலன் ஒவ்வொன்றும் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. Because what are the works we are practicing for Christ, for that the reward is coming with him. அதனால நான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதை முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்றும் உம்முடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why the Revelation says that in 22:9 and 10, that 5, 9 and 10, it says like this, and they sang a new song saying, you are worthy to take the scroll and to open its seals, for you were slain and have redeemed us to God by your blood, and have made us kings and priests to our God, and we shall reign on earth. நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that we shall reign on earth. நிச்சயமாக நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஒரு நாள் கர்த்தர் தருவார். Surely the Lord will provide their reward according to our works. இன்னும் நாம் என்ன ஸ்தானத்திலே நாம் வைக்கப்படுவோம் என்பதை இன்னும் வெளிப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It had not yet been revealed that what position we will be placed. ஆகிலும் அவர் வரும்போது, அவர் வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But it tells that we shall be like him, for we shall see him as he is when he is coming. அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture clearly tells we shall be like him when he is revealed. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The epistle of Romans says like this in Romans 8:29, for whom he foreknew, he also predestined to be conformed to the image of his son. தேவன் நம்மை அழைத்த அழைப்பு, நம்மை பிள்ளைகளாக அழைக்கும் போதே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். When the Lord is calling us, he has predestined us to be in his own image. நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை பார்க்கும்போது, if you see in 1 Corinthians 15:51,
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says, behold, I tell you a mystery, we shall not all sleep, but we shall all be transformed in a moment, in a twinkling of an eye, at the last trumpet. ஒரு நாளிலே நிச்சயமாக மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல இந்த 49வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் மண்ணானவனை அவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture clearly tells that in one day we will be transformed into the image of his own son. It also says in 1 Corinthians 15:49, as we have borne the image of the man of dust, we shall also bear the image of heavenly man. இன்றைக்கு ஒருவேளை நாம் ஆதாமுடைய சாயலிலே இருக்கலாம், ஆனால் ஒரு நாளிலே விண்ணவராகி இயேசுவின் சாயலிலே நம்மை ஒரு இமைப்பொழுதிலே கர்த்தர் மாற்றி விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Though we may be in the image of Adam today, but in one day the Lord will transform us into the image of his own image. ஆனால் அந்த வசனம் சொல்கிறதை பாருங்க, அவரை தரிசிப்போம் என்கிற நம்பிக்கை உடைய எவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells whoever is having the hope that we will be transformed like him. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. We have a hope. அந்த நம்பிக்கை ஏதோ இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறது போல மாயான நம்பிக்கை இல்ல. That hope is not like the hope of these worldly people. எபிரேயர் 11:1 சொல்கிறது, விசுவாசமானது நம்பிக்கை நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because the scripture tells that in Hebrew 11, this is the hope is the substance. The faith is the substance that is not seen. நமக்கு காணப்படாதவர்களாகிய இவைகள் மேல ஒரு நிச்சயம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு நிச்சயம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because it says that we have a confirmation on the substance that is not seen. That's the faith we have. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உண்டு. We have a confirmation that our sins have been forgiven. அதோட பாருங்க, நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல 2 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Romans 5 says that it is very confirmed that we will be saved. நம்முடைய பாவ மன்னிப்பு நிச்சயம், நம்முடைய ரட்சிப்பு நிச்சயம். அதே சமயத்துல அந்த ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நித்திய ஜீவனை அடைந்து அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை அடைவோம் என்பது நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Our forgiveness of sin is sure and our salvation is confirmed, and the scripture in Romans 5:17 says that we will receive the eternal life and reign along with him. நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அவர் சொன்னார், நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We have a great confidence that the promise that he has given to us is surely he will give us the eternal life. நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள், நாம் அவரோடு ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Our sins are forgiven, we have been saved, we are going to receive the eternal life, and we are going to reign along with him in the eternity. அதனால அந்த வசனம் சொல்லுது, அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் நீங்க பார்க்கும்போது அந்த வசனத்துடைய 2வது பகுதியில சொல்லப்பட்டிருக்க 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why John 3:3 says like this, and everyone who has this hope in him purifies himself thus as he is pure. இந்த உலகத்திலே வாழும்போது நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
When we are living in this world, the scripture advises that we have to purify ourselves. இந்த உலகத்துல அநேக விதமான காரியங்கள் இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம். பல விதமான பாவ பிரசன்னத்தை நாம் பார்க்கிறோம். In this world, we are seeing the presence of many kinds of sins. அதனால இந்த உலகத்துல நாம் வாழும்போது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நிச்சயம் நமக்கு பரலோகத்தை பற்றி இருக்கிறபடினாலே நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் இந்த உலகத்திலே இந்த வசனம் சொல்கிறபடி அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Since we have a confidence and surety about the heaven, the scripture advises we have to purify ourselves when we are living in this world. ஆமா, அந்த அந்த வசனம் அந்த பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John 3:7 advises like this, little children, let no one deceive you. ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக ஆண்டவரை தரிசிப்பதற்கு ஏற்றதா இருக்கும் என்று சொல்ல முடியாது. You may be thinking that since we have been saved, our life will be pure enough to witness the presence of the Lord when He is coming. அநேகர் இப்படி வஞ்சிக்கப்பட்டு போகிறதை காண்கிறோம். அநேக வஞ்சிக்கிற போதனைகளையும் நாம் கேட்கிறோம். We are hearing many deceptive sermons, and many people are getting deceived by those sermons. ஆமா, அந்த வசனம் சொல்லுது தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. But the scripture advises us that we have to purify ourselves. ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், சுத்த இருதயமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. Because in Matthew 5:8 Jesus told that blessed are the pure in heart, for they shall see God. எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. Hebrew 12:14 says that without holiness no one will see God. நாம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் தன்னை அவர் உள்ளவராய் இருக்கிறது போல நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So the scripture advises, and everyone who has this hope in Him shall purify himself just as He is pure. ஏனென்றால் நாம் அவரை ஒரு நாளிலே தரிசிக்க போகிறோம். Because we are going to see Him in one day. இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை கண்டதும் இல்லை, அறியவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John 3:6 says that whoever abides in Him does not sin, whoever sins has neither seen Him nor know Him. உலகத்திலே எவ்வளவு விதமான வஞ்சகங்கள் பெருகி வந்தாலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருப்போமானால் நாம் பாவம் செய்யாதபடி ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்வார். Even though multitudes of deceptions are increasing in this world, if we abide in Jesus, the Lord is faithful to protect us. இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because 1 John 3:9 says, whoever has been born by God, born of God, does not sin, for his seed remains in him, and he cannot sin because he has been born of God. அதிலே ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வித்து அவருக்குள்ளாய் தரித்திருக்கிறபடினாலே அவன் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The English Bible says that since his seed remains in him, he cannot sin and he cannot sustain in sinning. அவருடைய வித்தாக வேத வசனம் நமக்குள்ளாக இருபுறம் கருப்புள்ள பட்டயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது அது பாவத்தை ஒரு நாள் நமக்குள்ளாக வைத்து பாவத்திலே நடப்பதற்கு நம்மை அனுமதிக்காது. Since the double-edged sword of His word is there inside of our heart, it will not allow us to remain in sin. நமக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறபடினாலே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நம்மை நேராக பரிசுத்தமாய் நடத்துவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார்.
Since the Holy Spirit is inside of us, he is faithful enough, he is enough for us to sustain in the holiness. நம் ஆண்டவர் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள எவனும் அவர் தம்மை சுத்தமாக சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று எழுதியிருக்கபடி நாம் நம்மை ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை தரிசிப்பதற்கு அவருக்கு ஒப்பாக அவருக்கு முன்பாக காணப்படுவதற்காக நாம் நம்மை சுத்தமுள்ளவர்களாய் காத்துக்கொள்ள வேண்டும். We have to keep us pure in order to make us eligible to see him and to be with him, as it is told in 1 John 3:3. நான்காவதாக தேவனுடைய பிள்ளைகளின் அன்பு என்ற பகுதியை பார்க்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. Fourthly, we are going to see about the love of God's children. 1 John 3:16 says like this. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. It says, by this we know love, because he laid down his life for us, and we also ought to lay down our lives for the brethren. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 John 3:16 says that the God has loved so much by giving his own son and loved the world. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John 3:16 says that by this we know what is love, because he laid down his life for us. இப்போ ஆண்டவர் நமக்கு நாம் இன்றைக்கு அவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு ஒரு காரணம், அவர் நமக்காக கோர சிலுவையிலே கல்வாரியிலே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே நாம் அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று நாம் அறிந்திருக்கிறோம். Since he has given his own life in the cross, we know what it is love, how big it is. அதற்கு பதிலாக ஆண்டவர் நம்மை நம்முடைய ஜீவனை அவர் கேட்கவில்லை, அதற்கு பதிலாக நாம் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். In return, he is not asking our own life, but he expects us to love him. அந்த வசனம் சொல்லியிருக்கிறது, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. The scripture advises us we also ought to lay down our lives for our brethren. அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த கடைசி நேரத்தில் உள்ள சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். I want to remind you about the last days of Jesus Christ. எவ்வளவாய் அன்பு மறுதலிக்கப்பட்டு விட்டது என்பதை அந்த நேரத்தில் நீங்க பார்க்க முடியும். You can see that how much he was betrayed of his love. யூதாஸ் ஆண்டவரோடு கூட இருந்தவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு விட்டுவிட்டான் என்று ஆண்டவருக்கு தெரியும். Judas was with Jesus, and Jesus knew that he betrayed him for 30 silver coins. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு கூட கெத்செமனேயிலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது 1 மணி நேரம் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள் என்று அழைத்தார். When Jesus was praying in the Garden of Gethsemane, he called his disciples to pray with him for 1 hour. அதற்கு முன்பாக பேதுரு சொன்னான், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26:35 சொன்னான், அதற்கு பேதுரு, நான் உம்மோடு கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான். Before that, Peter promised that even if I have to die, I will not betray you. That was the promise that Peter gave to Jesus. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பேதுருடைய மரணத்தை, பேருடைய ஜீவனை ஆண்டவர் கேட்கவில்லை, அதற்கு பதிலாக பேதுருடைய அன்பை தான் ஆண்டவர் கேட்டார் என்று பார்க்கிறோம். We are seeing that instead Jesus did not ask the life in return, but he asked the love of Peter. அதுதான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். That is what we are seeing in John chapter 21. அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 21ஆம் அதிகாரம் 15 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும், நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார்.
We are seeing there from the verses 15 to 17, Jesus asked Simon Peter, Simon, son of Jonah, do you love me more than these? காரணம் அன்பு இல்லாதபடி நாம் ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்ய முடியாது, மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்ய முடியாது. Because without love we cannot love our Lord and we cannot practice the ministry of our Lord. அதனால தான் அந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலே அது தொடர்ந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவன் இவ்வுலக ஆசி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்குள் அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி என்று சொல்லி கேட்டிருக்கிறது. That is why he says that if a man has these worldly properties and if he shuts his heart towards his brother from helping him, there is no love of God in him. இயேசு தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்து தம்முடைய அன்பை இன்னது என்று வெளிப்படுத்தி காண்பித்தார். Jesus has given his own life on the cross and demonstrated his love. அந்த அன்பு வேண்டும் என்று சொல்லி இயேசு கேட்கிறார். Jesus is asking the same love has to be shown to him. அந்த அன்பு, அந்த தியாக அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால், if that sacrificial love is there in our life, நாம் நம்முடைய சகோதரர்கள் மேலே அன்பு கூறுவோம். we will love our own brethren. அன்பு இருக்குமானால் நம்முடைய சகோதரருடைய குறைச்சலை குறித்து நாம் கவலையற்று இருக்க மாட்டோம். We will not be living without concern if we have love in our heart about the concerns of our brethren. அந்த அன்பு இல்லாவிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லி, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. ஒருவேளை அன்பு இல்லாவிட்டா நம்ம எப்படி அப்படி வெளிப்படையா காண்பிப்போம் சொன்னால், நம்முடைய வார்த்தையினாலையும் நாவினாலையும் அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்போம். So if the love is not there in our heart, we will show our love by our tongue and words. அதாவது நம்ம அன்பு செலுத்துற மாதிரி நம்ம நடிப்போம். அப்படி we will show that we are loving them. அதுக்கு ஒரு அதே அருமையான உதாரணம், யாராவது ஒரு தேவையில வரும்போது அவங்களை பார்த்து நம்ம ஒரு அருமையா ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஓகே பிரதர், ஜெபிப்போம் உங்களுக்காக வேண்டி. When somebody in problem, we used to tell that we'll pray for that brother. அவ்வளவுதான், முடிஞ்சது. நாவனால நம்ம அழகா அன்பு கூர்ந்து, அப்போ அன்பு கூறலன்னு சொல்ல முடியாது, அன்பு கூறுறேன், அதனால உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட முடியும். We close the business like that because even though we are not loving, we can tell them that we are loving them and we will complete the issue with our words only. ஆனால் வசனம் சொல்கிறது, நாவினால் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று வசனம் சொல்கிறது. But the scripture advises us we should not love by words only, but we have to love with the deeds and acts. நம்முடைய பேச்சினால அன்பு கூறுகிறாகவும் நம்முடைய நாவினால் அன்பு கூறுகிறார்கள் இல்லாதபடி நம்முடைய கிரியையினாலே அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு அதற்கு ஒப்பாக இருக்கும். If we do not love with our words and tongues, and if we love with our deeds, it will be equivalent to the love that the Jesus has shown in the cross. நாம் ஒரு நாளும் ஆண்டவர் நம்முடைய ஜீவனை கேட்கவில்லை, அதுக்கு பதிலாக நம்முடைய அன்பு அதிகமா இருக்குமானால் நாம் அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காய் கொடுக்க முடியும், நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்காய் கொடுக்க முடியும், நம்முடைய கிரியைகளை ஆண்டவருக்காய் செய்ய முடியும், மற்றவர்களுக்காக நாம் மனமோந்து கிரியைகளை செய்ய முடியும். இதுதான் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. If the love is abounding in us, we can give our life to others, we can give our life to Jesus. That is what the demonstration of godly love is. தேவனுடைய பிள்ளைகள் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனிதனிடத்தில் வேற எதையுமே ஆண்டவர் கேட்கிறது இல்லை, ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அன்பு மாத்திரம்தான். The only thing God expects from us is love. God expects his children to have his love. எனவே அநேக நீங்க வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். 2 பேதுருல எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கிறது,
ஒருவன் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டாயிருக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, தேவ அன்பினால் நிறைந்து எங்கெங்கெல்லாம் தேவைகளோடு ஜனங்கள் இருக்கிறார்களோ அவைகளை குறித்து நம்முடைய இருதயத்திலே கரிசனை உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். There are many references in the scriptures. If you have the godly love in your heart, you will be having concern for your brethren and destitutes. So this is what God expects. The Holy Spirit expects that we should have the divine love in our heart for our brethren. இது ஆண்டவருடைய கற்பனையா இருக்கிறபடியாலே அந்த வசனம் சொல்கிறது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவினாலே அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த கடைசி வசனத்தை அந்த அதிகாரத்திலே முடிக்கிறதை பார்க்க முடிகிறது. In the last verse of this chapter, we are seeing that since we have the love, we should have concern. The Spirit of God will lead us in that love to show our love towards our brethren. அது என்ன கற்பனையாம்? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். What is that command? We have to love one another. It is that command. நாம் அதை தொடர்ந்து நாம் அந்த அன்பை தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தி ஆண்டவருடைய கற்பனைகளை நிறைவேற்றுவோம். We have to fulfill the commandment of God by exhibiting the godly love in our life.